வணக்கங்க. நீங்க என்ன சாதாரண நடுவரா? நீங்க எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா, ஜில்லென்று இருப்பதில் நீங்கள் ஒரு ஜிகரு தண்டா, தாகம் தடிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் ஒரு நடுவர் உண்டா? பேசுறது ஒரு அண்டான்னு சொல்ல முடியுமா? முடியாது. தாத்தா என்ன சிரிப்பு, எவ்வளவு அழகா சிரிக்கிறாரு பாரு தாத்தா. இருந்தாலும் இங்க எப்படிப்பட்ட நடுவர் தெரியுமா? பார்ப்பதற்கு பொன்வண்டாய், பழகுவதற்கு கற்கண்டாய், என்னணிக்கு ஒரு பூச்செண்டாய், எதிரணிக்கு ஒரு அணுகுண்டாய் அமைந்திருக்கும் நடுவர் அவர்களே. ஒரு அணுகுண்டை பத்தி ஒரு அணுகுண்டே பேசுகிறதே, அடடா ஆச்சரியக்குறி. நான் தீர்ப்பு சொல்றதுல அணுகுண்டுன்னு சொன்னேன். உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்கள். சின்னவளா? ஆமா, நீ சின்னவளா? ஆமாங்க, எப்படி சொன்னாலும் பொருந்தும். பெரியவளின் பெருமையான வணக்கம் சொன்னாலும் பொருந்தும், சின்னவளின் சிறப்பான வணக்கம் சொன்னாலும் பொருந்தும். ஏன் தெரியுமா? வயசுல சின்ன பிள்ளை, உருவத்துல பெரிய பிள்ளைக்கா, எதை சொன்னாலும் எனக்கு பொருந்தும். எங்க பெண்கள்லாம் எப்படி உட்கார்ந்துருக்காங்க? தேசிய பறவைன்னா மயிலு, தேசிய பறவைன்னா மயிலு, 5ஆம் கட்டளை பெண்கள் என்றாலே ஸ்டைல் ஸ்டைல் ஸ்டைல்னு உட்கார்ந்துருக்காங்க. அந்த பாட்டி உங்களுக்கு ஸ்டைலா? ஆமா, பாட்டி உட்கார்ந்துருக்கதே ஸ்டைல் தாங்க. காலை நீட்டி போட்டு எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. அதுலயே அந்த மூக்குத்தி அழகா பாருங்க. அந்த மூக்குத்தி என்ன நினைக்கிறாங்க? என்ன நினைக்காங்க? இந்த அன்னபாரதி பிள்ளை இவ்வளவு அழகா பேசுதே, பேசி முடிச்சுட்டு இறங்கின உடனே அந்த மூக்குத்தி ஒண்ணு கலட்டி அந்த பிள்ளைக்கு கொடுத்துடணும்னு நினைக்கிறாங்க. பாட்டி ஒண்ணு கொடுத்துருங்க பாவம். அப்படிதானே பாட்டி? எனக்கு நீ வாடி, உனக்கு உனக்கு ஒரு மூக்கு கண்ணுல கொல்லிய வைக்க அப்படிங்கிறது. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேங்க, உங்களுக்கு தான் கல்யாணத்துக்கு போற மகிழ்ச்சி இல்லல்ல? பொண்டாட்டி தான் உங்களை மதிக்க மாட்டேன்னு சொல்றால, நாங்க தான் உங்க அம்மாவை தூக்கி போட்டு மிதிக்கிறோம்ல, உன்னையும் தூக்கி போட்டு மிதிக்கிறோம்ல, ஒழுங்கா சமைச்சு தரல, உன்னை யார் கல்யாணம் பண்ண சொன்னா? பேசாம ஒரு கோணத்தை கட்டிட்டு குச்சாது போய் குத்த வச்சுட்டு இருக்க வேண்டியதானே? கல்யாணம் தேவையா கூறுகட்ட குக்கரு? இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த பெண்கள்லாம் சிரிப்பு பாருங்க. அந்த அக்கா எங்க இருந்து இவளை கூட்டிட்டு வந்தா? இப்ப தாண்டி பட்டிமன்றமே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அந்த அக்கா. நம்ம எத்தனை வாய்ப்பு கொடுக்குறோங்க? பொண்ணு பார்க்க வர்றீங்கல்ல, அந்த நேரம் பொண்ணு பிடிக்கல, எனக்கு வேண்டாட்டு போக வேண்டியதானே? சரி, அந்த நேரம் தான் பொண்ணை பிடிச்சு போச்சு, நிச்சயம் பண்ணக்கு வர்றீங்கல்ல, அந்த நேரமாவது எனக்கு பொண்ணு வேண்டாம் கல்யாணம் வேண்டாட்டு போக வேண்டியதானே? பச்சை சொச்சு வேஸ்டா போயிரும்ல. ஓ, அப்படி சொல்றீங்களோ? சரி, கல்யாண மேடல வந்து உட்காந்தீங்களா ஐயா, அதான கடைசி வாய்ப்பு. எனக்கு கல்யாணம் வேண்டாம் பொண்ணை பிடிக்கலன்னு எழுப்பி போக வேண்டியதானே? இது சரியான பாயிண்ட். சும்மா வந்து தாலியா அவங்க அக்கா கட்டினாங்களாம், தாலியா அவங்க அக்கா கட்டினா நீ உங்க அக்கா வீட்டுக்கு பொண்ணை விட்டுருக்க வேண்டியதானே? நான் அப்புறம் அடுத்தால ஏதாவது கொஸ்டின் கேட்பேன். தட்டுங்க, ஜோரா கைத்தல கொடுங்க. எப்படி இந்த புள்ள தாலியா அக்கா கட்டினா புள்ள இவரு பத்துக்கிடுவாரு, இங்க வந்து முன்பு பேசுவாரு. என்ன இப்பமே புள்ள பக்கம் ரெடி ஆயிட்டாரு போல. அம்மா, நாங்க தெரியாம அந்த தாலியை கட்டி தொலைச்சிட்டோம்மா, அதுதான் உண்மை. எல்லாரும் நினச்சி நாமளும் தனிக்கட்டையாக சுற்றிட்டோமேன்னு சொல்லி சொந்தக்காரன் பந்தக்காரன் அதுலேயும் அந்த தரகர் மாதிரி இருக்கானோ தெரியுமா, இவனை தான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஃபோட்டோவை தரும்போது சொன்னான், ஏலே உன் பொண்டாட்டி ராசகனி சொண்டுனா ரத்தம் வரும்ல, அன்னபாரதி கலரில் தான் இருப்பாளே நிற்பான் சண்டாளே. நான் மணவரையில் போய் எட்டி பார்க்க, இந்த பியாதியில் போல பகலில் பார்க்கணுனாலே பந்தங்குளத்தி வச்சு தான் பார்க்கணும். மாட்டிக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் உண்மைதானாச்சு? கை தட்டுங்க, கை தட்டுங்க. எங்களுக்கு தான் தெரியாது, கை தட்டலாம் அங்க உட்காரு. ஆமா, எங்களுக்கு தான் தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி இவன் வில்லனா இருக்கானா நல்லவனா இருக்கானா உங்களுக்கு தெரியுமாக்கா? தெரியாதுல்ல. எங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க தாலியை கட்டுமா கழுத்தை நீட்டுறோம்ல, எவ்வளவு வில்லனா இருக்காங்க. எங்க அப்பா அம்மாவுக்காக சித்ராகா ஒரு நிமிஷம். ஆமா, எல்லாம் இது வரைக்கும் பேசுறீங்க, நானும் நடுவர் மண்டை ஆடு. கழுத்தை நீட்டினீங்களா? எங்க கழுத்து எங்க இருக்கு? இது இப்பதான் தேடுறதுக்கு அரை நூற்றாண்டாகும். வாட் நான்சென்ஸ் இஸ் டாபிக். நடுவர் அவர்களே, நாங்களே எங்க அப்பா அம்மா சொன்னாங்க கழுத்தை நீட்டணும்ல, என்னைக்காவது எங்க அப்பா அம்மா கிட்ட என் வீட்டுக்காரர் சரியில்லை, நீங்க இப்படி ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க நாம போய் குறை சொல்லியிருக்கமாக்கா? கிடையாது. லூசோ கூசோ நம்மளுக்கு வாச்சது இதான் சொல்லி நாம கல்யாணம் நடத்துறோம்ல, வாழ்க்கை நடத்துறோம்ல. சும்மா வந்து பாருங்க, நீங்க பெண்கள் 5ஆம் கட்டளை பண்ணி பரிதாபத்துக்குரிய ஆண்கள் உட்கார்ந்துருக்கீங்களே. என்னன்னா உங்க நிலைமை இவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இருக்குது. நீ நல்ல தலை ஆட்டுவாமா. சூப்பரா இருக்க மாட்டார் தாத்தா. அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? இந்த பாக்ஸ் கலர்ல இருப்பாரு. கரு சித்ரா, ரொம்ப துள்ளாத, மேடை உடைஞ்சி கீழே போயிருவா. பொறுமையா நில்லு, அவசரப்படாத, பொண்ணுக்கு பொறுமை வேணும். என்ன பொறுமை? உனக்கே பொறுமை இல்லையே. நடுவர் அவர்களே, அடக்கம் அமரல் உய்க்கும், அடங்காமே 6 இருள் உய்த்து விடும். இது பாரதியார் சொன்னது.
திருவள்ளுவர் வராரு இப்பதான். நீ என்ன தின்னு முடியலையோ, ஏதாவது ஒரு பிட்ட போடுவோம். ஆனா திருமணத்தோட எங்க ஆண்மகனுக்கு சங்கடம் வந்துடும். என்ன தெரியுமா? பொண்ணை பெற்றவங்கிட்ட அங்க இருந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஒரு கொட்டேஷனை போடுவாங்க. உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க, விளக்க மாத்தால போடுவீங்கன்னா சொல்ல முடியும்? அப்படியா சொல்லுவீங்க? நீங்க ஒன்றும் தெரியாதவனுக்கா இருந்தாலும் 25 பவுனு 50 பவுனு போடணும், 5 லட்சம் ரூபா கையில் கொடுக்கணும். போட்டுக்கிட்டு எங்கள் இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரதட்சணை உண்டு. ஆனால் இந்த ஏரியாவில் ரொம்ப குறைவு தான். 1 லட்சம் ரூபா கொடுக்குறதே அபூர்வமாக தான் இருக்கும். 1 லட்சம் ரூபாயை கையில் கொடுத்தாலும் அங்கேருந்து ஒரு கிழவி என்ன சொல்ல தெரியுமா? நாங்கள் 1 லட்சம் ரூபா உங்களுக்கு தாராம இல்லை, நீங்கள் எங்கள் மகளுக்கு எத்தனை பவுனில் தாலி போடுவிய? 11 பவுன்லேயே போட முடியும். 11 பவுனில் போடணும் உங்களுக்கு. ஆம், 11 பவுன். அப்படின்னா தான் நல்லா படுறா. ஜிங்கு ஜிங்கு ஜிங்கு. 1 கிலோ பருப்பை வாங்கி கையில் கொடுங்க, நெஞ்சு வலிக்கப்பா குறுக்கு வலிக்கப்பான்னுடுவா. 100 பவுனை செஞ்சு கழுத்துக்க போடுங்க, ஆசிரவே மாட்டா. ஜிங்கு ஜிங்கு ஜிங்கு. இந்த பவுனை செஞ்சு போடுங்க. எங்க ஆண்மகன் என்ன வேதனை படணும். ஒரு நிமிஷம், என்னக்கா சொன்னீங்க? கூறுகட்ட குக்கர். இவ்வளவு நேரம் அந்த மனுஷன் பேசின டயலாக் பூரா வேஸ்டா போச்சு. ஒத்ததுல முடிஞ்சு போச்சு. அவர் கூறுகட்ட குக்கர் எத்தனை லிட்டர் குக்கர் இருக்கா? அவரு இது 20 லிட்டர். 20 லிட்டரா? அப்ப பக்கத்துல அது ஒண்ணு சரிஞ்சு கிடக்கு. 10. இந்த குக்கர் விசில் விடுமா? விசில் விடாதா? விடும். ஆமா, 2 விசில் போட்டுருக்கு. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த ஆண் மகன்களுக்கும் டாஸ்மார்க்னா என்னன்னே தெரியாதான். அந்த வாடையே தெரியாத ஆண் சிங்கங்கள் மத்தியில நம்ம பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த அக்கா நெஞ்ச பிடிச்சிட்டாங்கம்மா. டாஸ்மார்க்னா தெரியாதுன்னு ஆண்டாங்க. என்னண்ணே அப்படிதானே? தெரியாது. பின்னாடி காமராஜர் ஐயா போட்டோ போட்டிருக்கீங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஐயா படிக்கத்தான் சொன்னாரே தவிர குடிக்க ஒருபோதும் சொன்னதில்லை. நண்பர்களே, ஒரு பெரிய கைத்தலை கொடுத்துடலாம். அருமை. அதே பேர் வந்து இறங்கணும்னு விசாரிச்சுட்டு இந்த இருக்கக்கூடிய பெண்கள் என்ன சாதாரண பெண்கள் நீங்க நினைச்சீங்களா? மாமியா மருமக சண்டையே கிடையாதான் அந்த ஊர்ல. அந்த அக்கா சொல்லுது, ரோசல் அக்கா, மாமியா இருந்து அதனடி ஆல்ரெடி போட்டு திருட்டு தாண்டி வந்து உட்கார்ந்துருக்கவே செய்யறேன். நடுவர்களே, ஆனா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேங்க. கேளுங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டல? உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டு? கல்யாணம் முடிஞ்சதானங்க 2 புள்ள இருக்குங்க. உங்களுக்கு 2 குழந்தை? ஆமா. உங்க வீட்டுக்காரருக்கு எத்தனை குழந்தை? அக்கா என்ன நான் தெளிவா தானே இருக்கேன். ஏம்மா, எனக்கு 2 குழந்தைன்னா என்னுடைய கணவருக்கும் 2 குழந்தை தானே. ஏமா, உங்க வீட்டுக்காரருக்கு கல்யாணம் ஆயிட்டல? ஆம், நிச்சயமா. குழந்தை? அவருக்கு என்னோட தான் ஆச்சு கல்யாணம். அவருக்கு 2 குழந்தை தான். அவருக்கு 2 குழந்தை. ஆமா. உங்களுக்கு எத்தனை குழந்தை? 3. யாருப்பா அது? எங்க குடும்பத்துல வந்து கணக்க சேர்க்கிறது 2 குழந்தை தாங்க. இல்லங்க 3 குழந்தை அவர் சொன்ன மாதிரி. ரொம்ப பட்டிமன்றம் பார்த்துருப்பாரு போலயே. ரொம்ப பட்டிமன்றம் பார்த்து கெட்டு போயிருக்கீங்களா நீங்க? ஆனா உண்மையிலே அண்ணன் சொன்ன மாதிரி ஏன் தெரியுமா? அவர் இந்த கல்யாணத்துக்கு வர வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு அர்த்தம். அப்படியானே? அப்படிதானே? சந்தோஷமா இருக்கீங்கல்ல? அதனாலதான் அவர் சொல்றாருங்க 3 குழந்தைன்னு சொல்லி. எப்பவுமே கணவனுக்கு முதல் குழந்தை மனைவி, மனைவிக்கு முதல் குழந்தை கணவன்க, அப்புறம் தான் நம்ம குழந்தை. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் கணவன் எப்பவுமே முதல் குழந்தைய நம்ம மடியில தவழுவார். வாழ்க்கைங்கிறது ஐஸ்கிரீம் மாதிரி. நாம டேஸ்ட் பண்ணால கரைய, வேஸ்ட் பண்ணால கரைய. நடுவர்களே, நாம தான் வேஸ்ட் பண்ணாம டேஸ்ட் பண்ணி வாழணும். அத அவர்ட்ட சொல்லுங்க. இப்ப நான் மகிழ்ச்சியா இருக்கேன்னா என்ன காரணம்? ஏன்னா உங்க வீட்டுக்காரர் கஷ்டமா இருக்கிறாரு. அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப நான் இந்த ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன்ல, ஆமா, என் உடம்பு தான் இங்க நிக்குது. என் மனசு எங்க இருக்கு? எங்க? கன்னியாகுமரியில இருக்கிற என் வீட்டுக்காரரை சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கு. ஏன்? எதனால அப்படி? பாசத்துல. ஓ. இப்ப என் வீட்டுக்காரர் எப்படி இருப்பார் தெரியுமா? தூங்கிட்டு இருப்பார் நினைக்க கூடாது, வாசல்ல இருப்பார். ஏன்? எதனால? ஏன் வாசல்ல இருப்பார் தெரியுமா? எதனால? நம்ம சித்ரா இன்னைக்கு 5ஆம் கட்டளைக்கு தமிழ் வளர்க்க போனால, தமிழ் வளர்த்தாலோ வளர்க்கலையோ, எப்பண்டா வீட்டுக்கு வருவான்னு சொல்லி வாசல்ல. தமிழ் எங்க வளர்க்குறா? சாப்பிட்டு சாப்பிட்டு ஊரா போய் உடம்பதான் வளர்த்துட்டு இருக்கா. சரி, ஏதாவது தமிழ் அங்க கஞ்சிக்கு இல்லாம கிடக்குது. இப்ப வாசல்ல இருப்பாரு. இன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது டைம் என்ன ஆகும்? 2 நாள் ஆகும். 2 நாளா? இல்ல, இந்த மாதிரி குட்டியான்ல ஏறி ஏறி போகணும்லங்க, லேட் ஆகும்ல. சரி, எப்படியாவது இன்னைக்கு காலையில 5 மணிக்கு நான் வீட்டுக்கு போயிருவேங்க. சரி, 5 மணிக்கு என்ன தூரத்துல பார்த்ததும் அவரு அங்க இருந்து ஓடி வருவார். அவர் அவங்க வீட்டுக்காரரு இல்ல, இன்னும் நான் அங்க காமிச்சோம், அங்க பாத்துட்டு இருக்கேங்க. இந்த ஊர்ல இவ்வளவு சொன்னோன்னு அவருக்கு ஒரு சந்தோஷத்தை பாருங்க. ஓ, அப்படி அங்க இருந்து ஓடி வருவாரா? சரி, அவரை பார்த்ததும் நான் பார்த்து அவரை பார்த்ததும் நான் இங்க இருந்து ஓடி போவேன். ஸ்டாப். ஓடி போக மாட்டீங்க, கொஞ்சம் உருண்டு போவீங்க. ஏன்?
ஆமா வெயிட்டுக்கு உருண்டு தானங்க போனோம். சரி இல்லங்க, அவரை பார்த்தா எனக்கு ஓட்ட வரும். சரி ஓடி போவனா, என்ன பார்த்து அவரு சிரிக்க, அவரை பார்த்து நான் சிரிக்க, உங்க 2 பேரை பார்த்து இந்த ஊரே சிரிக்க. ஊருக்கார அங்க எதுக்குன்னு கேக்குறேன். அங்கே நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கா, பேசாம போத்திட்டு படுக்க வேண்டியதானே. ஆனாலும் என் வீட்டுக்காரர் என்ன கேட்பா தெரியுமா? என்னமா இருக்கு சித்ரா சிரிக்காதீங்க. சரி சரி என்கிட்ட தானே கேட்காரு. சித்ரா, என்னை பிரிந்து இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதம்மா, என்னிடம் ஒரு வார்த்தையாவது பேசுமா அப்படிம்பாரு. இப்படியா சுத்த தமிழ்ல பேசுவீங்க? ஆமாங்க. இந்த கூறுகட்ட குடும்பம் என்னமா இருக்குது? ஐயோ, இன்னும் நிறைய கேட்டா அவ்வளவுதான். கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையில நிறைய ஆண்கள் குடிகாரங்க இருக்காங்க. சரி. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு நாங்க எப்படி மாத்தி வைப்போம் தெரியுமா? சாயங்காலம் 6 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டோங்க. ஆமா. ஏன் சேலை முந்தானல சுருன்னு முடிச்சு வச்சுக்கிடுவீங்க? கரெக்ட். அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அல்வா கடைக்கு போனா அவர் என்ன சொல்வார் தெரியுமா? 100 அல்வா வெட்டுன்னு சொல்வாரு. ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு 100 அல்வா கட்டும்பார். எந்த ஒரு வீட்டில் கணவனிடம் மனைவியும் மனைவியிடம் கணவனும் தோற்று கொண்டிருக்கிறார்களோ அந்த வாழ்க்கை தான் மகிழ்ச்சியாக இருக்கும். நடுவர்களே, உட்காரப்பா, முடிக்க போறேன். ஐயோ, நீ சொன்னதிலிருந்து திருந்திட்டம்மா. எங்க வீட்டுல நான் என் வீட்டுக்காருக்கு ஒரு கப்பு காஃபி போட்டு கொண்டு கொடுத்தேங்க. ஒரு பாத்ரூம் கப்லையா? பாத்ரூம் கப்பா அது? அது மக்கு. மக்கா பேசுறது ஒரு மக்கு. சரி, காஃபி போட்டு குடுப்பீங்க. காஃபி போட்டு ஒரு கப்பு நிறைய கொண்டு கொடுத்தேன். சரி, கொடுத்துக்கிட்டு திரும்பினாக்கா என் வீட்டுக்காரர் சித்ரா அப்படின்னாரு. ஏன்னு கேட்டேன். காஃபில ஒரு ஈ விழுந்திருக்கு. இன்னைக்கு கொன்னுட்டாருன்னு நினைச்சேங்கா. அவர் என்ன கூப்பிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? சித்ரா, நான் தான் உன் காஃபிக்கு மயங்கினேன்னா இந்த ஈமல்லவா மயங்கி விட்டதுன்னு சொன்னார். பாத்தீங்களா? இப்படி புகழ பழகுங்க. வாழ்க்கை இத கேட்டு அந்த ஊதா சட்டுக்கார அண்ணன் மயங்கிட்டார். இப்ப எப்படி புகழும் தெரியுமா? இப்ப மனைவிக்கு முகத்துல ஒரே ஒரு முகப்பரு இருக்கு. சரி, அதுக்காக மனைவியை பார்த்து ஏன் அங்கு பிடிச்சவள அப்படின்னு சொல்லக்கூடாது. சரி, கண்ணே, உன் கன்னத்தில் இருப்பது முத்துக்களா இல்லை மாதுளம்பழ வித்துக்களா? உடனே அந்த அக்கா சொல்லுவாங்க, இது எங்க ஐயா தந்த சொத்துக்கள் அப்படிம்பாங்க. இனி அதோடு விட்டுறக்கூடாது. இப்ப சாப்பாடு பரிமாறுறாங்கன்னு வைங்களா, சாப்பாட்டுல ஒரே ஒரு முடி இருக்கும். அந்த ஒரு முடிக்காக மனைவிக்க முடியெல்லாம் முடிச்சு வெட்டிடக்கூடாது. கண்ணே, இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகுதான், சாப்பாட்டு இலையில் இருந்தாலும் அழகுதான். வர்ணிச்சு பாருங்க, வாழ்க்கை சந்தோஷமா இருக்குங்க.